போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆகாய கங்கையின் ஆரம்பமோ, இது ஆனந்த விடியலின் சுயம்பரமோ, இங்கு உறவுகளின் சங்கமமோ, இது உரிமைகளின் சங்கீதமோ. ஆகாய கங்கையின் ஆரம்பமோ, இது ஆனந்த விடியலின் சுயம்பரமோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒரு நோயாளி மருத்துவரை பார்ப்பதற்காக சென்றிருந்தார். அப்பொழுது அந்த மருத்துவர் அவரை பார்த்து, என்னிடம் வருவதற்கு முன்பாக வேறு யாரிடமாவது நீ சென்றாயா என்று கேட்டார். அதற்கு அந்த நோயாளி, இல்லை, எந்த மருத்துவரிடமும் நான் செல்லவில்லை. ஆனால் என்னுடைய தெருவுக்கு பக்கத்து தெருவில் இருந்த மருந்து கடைக்காரரிடம் சென்றேன். உடனே இந்த மருத்துவர், ஓ அவனா, அவன் ஏதாவது முட்டாள்தனமாக சொல்லியிருப்பானே. அப்போ இந்த நோயாளி சொன்னார், ஆமாம், உங்களை போய் பார்க்க சொன்னார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த மருத்துவரை போலவே நாமும் அடுத்தவர்களை பற்றி ஒரு முன்சார்பு எண்ணம் கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பற்றி நமக்கு அறிந்தது தெரிந்தது இதை வைத்துக்கொண்டு ஒரு தவறான முடிவுகளுக்கு நாம் வருகிறோம். பரிசேயர்கள் இவ்வாறு தான் இயேசுடன் நடந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது மூடிய மனநிலை அல்ல, திறந்த மனம். திறந்த மனத்தோடு நாமும் இறை வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அதன்படி வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே பல நேரங்களில் நாம் இறை வார்த்தையை கேட்டும் மூடிய மனநிலையோடும் இதயத்தோடும் அந்த இறை வார்த்தைக்கு முழுமையாக செவிமடுக்க தவறியிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிர்வுளம் கணிந்தும் அடியார்களாகி எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 7, 8 மற்றும் 12, 13. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகளாயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள், ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில்: ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது மது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது மது வாக்கு பெறலாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. நமது பதில்: ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே போற்றி. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13, வசனங்கள் 10 முதல் 17 வரை. சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியர் தனது வகுப்பறையிலே மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார். சில மாணவர்கள்
ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். சில மாணவர்கள் தங்கள் அலைபேசிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓரிருவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மிகச்சிலரே ஆசிரியர் கூறுவதை கவனமாக கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நற்செய்தி ஆர்வத்தோடு கேட்கும் நமக்கு இறைவன் இன்று அளிக்கின்ற ஆசீர், உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நற்செய்தியினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்று உவமைகள். இந்த நற்செய்தியானது இறையாட்சியை பற்றி பல உவமைகளை பயன்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். புரியாத பொருளை, மறை உண்மைகளை நாம் அறிந்த பொருளால் நாம் நாள்தோறும் பயன்படுத்துகின்ற பொருட்கள், நம் வாழ்வில் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் வழியாக விளக்குவதற்கு உவமைகளை இயேசு பயன்படுத்தினார். ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்பது சீடர்கள் இயேசுவை நோக்கி கேட்ட கேள்வி. அதற்கு இயேசுவின் பதில் என்னவென்றால், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. இறைவனை பற்றிய மறை உண்மைகளை நாம் கண்ணால் கண்டும் கையால் தொட்டும் அறிவதில்லை. அவர் காலமும் இடமும் கடந்த ஒருவராக இருக்கின்றார். இயேசுவுடன் தொடர்பு கொண்ட சீடர்களுக்கு மறை உண்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதே வாய்ப்பு ஏனைய யூதர்களுக்கும் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இயேசுனுடைய போதனையை கேட்டார்கள், புதுமைகளை கண்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவாக, உலக மீட்பராக ஏற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர்கள் இயேசுவோடு மோதுகின்றார்கள். அவரது செயல்களிலே குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். அவரை தொலைப்பதற்காக திட்டம் தீட்டுகின்றார்கள். இவர்கள் தங்கள் ஆணவத்தால், திமிரால், கண்ணிருந்தும் பார்வையின்றி, காதிருந்தும் கேட்கும் திறனின்றி, உள்ளமிருந்தும் கல் நெஞ்சினராய் தங்களையே ஆக்கி கொண்டார்கள். இயேசுனுடைய ஊமைகள் பல உண்டு. அவற்றிலே 2 முரண்பாடான அம்சங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவின் ஊமைகள் ஒரு சில மிக எளிமையாக இருக்கும். மக்களுடைய அன்றாட அனுபவங்களையும் பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தையும் அடிப்படையாக கொண்டிருந்தன. இதனால் மக்கள் ஊமைகளுடைய பொருளை எளிதில் இந்த ஊமைகள் வாயிலாக உணர்ந்து கொண்டார்கள். இன்னொரு புறம் அந்த ஊமைகள் மிக சிக்கலானவையாக இருந்தன. அவற்றை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தது. இறையாட்சியை பற்றிய மறை உண்மை இயேசுவையும் அவர் தெரிவித்த நற்செய்தியையும் தவறாக புரிந்து கொள்வதற்கும் தவறாக விளக்கம் காண்பதற்கும் காரணமாக அமைந்திருந்தன. இந்த இயேசுடைய ஊமைகளை பலர் கேட்டிருக்கிறார்கள், நாமும் கேட்கிறோம். அவ்வாறு அவருடைய ஊமைகளை கேட்போரிடம் 2 வகையான தாக்கங்களை இந்த ஊமைகள் ஏற்படுத்துகின்றன. ஒன்று, இயேசுவுக்கு ஆதரவாக இருப்போம், இயேசுவில் நம்பிக்கை வைப்போம். ஊமைகளை கேட்டு புரிந்து கொண்டு தங்கள் வாழ்வில் மாற்றம் கண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நெருக்கமாக அவரை பின்பற்றிய இறையாட்சி பணியாளர்கள் பலர் இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கமாக இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்கள், இயேசுவிலே நம்பிக்கை அற்றவர்கள். அவர்கள் கேட்டிருந்தும் ஊமைகளுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள மனமின்றி இதயங்களை எல்லாம் கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவரை விட்டு அவர்கள் வெகு தொலைவில் வாழ்ந்தார்கள். இறையாட்சியினுடைய பகைவராக மாறினார்கள். ஊமைகளுடைய பொருளை உணர்ந்து மனம் மாற நாம் முயற்சி எடுக்கின்றோமா? அல்லது காதுகளையும் இதயங்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு கல் நெஞ்சனராய் வாழ்கின்றோமா? நற்செய்தியும் குறிப்பாக ஊமைகள் நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது. ஊமைகள் வழியாக இறை உண்மைகளை எளிதில் புரிந்து கொள்வோம், உண்மை இறைவனை கண்டடைவோம்.
இறைவாயேற்பாயெம்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தேன் ஏற்றிடுவார். தன்னொழி துலங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயெம்மை. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவிய அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகன் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சிறிய மனத்தில் பதித்து அதை செயல்படுத்த தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். இந்நுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றோர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும்.
வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்து மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு